ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, நம்ம எங்கே தெரிகிறோன்னா அதுக்கு நம்ம ஸ்லீப் தான் காரணமாக இருக்குது. நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறோம், நம்ம பிரெயின் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, நம்மளால் எவ்வளோ நல்லா படிக்க முடியுது, நம்மளோட ஸ்ட்ரெஸ், ஹாப்பினஸ், சக்ஸஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே நம்மளோட தூக்கத்தில் டிபெண்ட் ஆகுது. ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்லீப் நம்மளோட எக்ஸசைஸ் அண்ட் டயட்டை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதனால் நம்ம டெய்லி 7 to 9 hours தூங்கணும். அப்போ தான் நம்மளோட பாடி ஹெல்த்தியாக இருக்கும். ஆனா நம்மளுக்கு இப்போ ஒரு கொஸ்டின் வருது. நம்ம சில டைம் ரொம்ப நல்லா தூங்குவோம். அதாவது 10 மணிக்கு தூங்கி 7 மணிக்கு எந்திரிச்சு 9 ஹார்ஸும் தூங்கி இருப்போம். ஆனா அப்ப கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாவே ஃபீல் பண்ண மாட்டோம். எப்பயுமே தூக்கம் வர மாதிரியே இருக்கும். ஏன் இப்படி நடக்குதுன்னா, நம்ம 9 ஹார்ஸ் தூங்கி இருக்கோம். ஆனா நம்ம தூங்கின நேரத்துல நம்மளோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் ரொம்ப புவரா இருந்திருக்கு. அதாவது நம்ம டீப்பா தூங்கவே இல்லை. நம்மளோட ஸ்லீப் எப்பவுமே கண்டினியூஸா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ஒரு குவாலிட்டி ஸ்லீப் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி தூங்கினாதான் நம்மளோட பாடி ரிஃப்ரெஷ் ஆகும். அதோட ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு அதால ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஸ்லீப் கிடைக்க நான் உங்களுக்கு இப்ப 7 மெத்தட்ஸ் சொல்ல போறேன். நம்பர் 1, அவாய்ட் ஸ்கிரீன்ஸ் பிஃபோர் பெட் டைம். நம்மளோட பாடி ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. அதோட பேர் மெலட்டானின். இந்த ஹார்மோன் தான் நம்மளோட ஹெல்தி ஸ்லீப் சைக்கிளுக்கு காரணமா இருக்கு. அதே மாதிரி நம்மளோட கண்ணில் மெலனாப்சின் போட்டோ ரிசெப்டர்ஸ்னு சென்சார்ஸ் இருக்கு. இந்த சென்சார்ஸ்ல ப்ளூ லைட் பட்டுதுன்னா அது மெலட்டோனின் ப்ரொடியூஸ் பண்றத கம்மியாக்கிடும். அதாவது நம்மளுக்கு தூக்க வர ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணாம நிறுத்தும். எல்லா ஸ்கிரீன்ஸும், அதாவது நம்மளோட டிவி, லேப்டாப், ஸ்மார்ட் போன் எல்லாமே இந்த ப்ளூ லைட்டை எமிட் பண்ணுது. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தூங்கறதுக்கு முன்னாடி டிவி, லேப்டாப் இல்ல செல்போன் இந்த மாதிரி ப்ளூ லைட் ப்ரொடியூஸ் பண்ற டிவைசஸ் முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்னா அது நம்மளோட மெலட்டானின் ப்ரொடக்ஷனை கம்மி ஆக்கிடும். இதனால நம்ம 1 hour கம்மியாக தூங்கி இருப்போம். சரி, இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம தூங்குறதுக்கு 2 to 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக ஃபோன் இல்லை லேப்டாப் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். இதுக்கு வில் பவர் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். இந்த காலத்தில் நம்ம இந்த டிவைசஸ்க்கெலாம் அடிக்ட் ஆகிட்டோம். அதனால இதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸை தூங்குறதுக்கு 2 to 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பட் உங்களால் முடியலன்னா நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளூ லைட் ஃபில்டரை ஆன் பண்ணிக்கலாம். சில மொபைல் ஃபோன்ஸில் இதை ரீடிங் மோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூ லைட் ஃபில்டரை நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்க்ரீன் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலராக மாறிடும். அதாவது அது ப்ளூ லைட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். இதனால் நீங்கள் தூங்குறதுக்கு 2 to 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி உங்கள் டிவைசஸை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு குட் குவாலிட்டி ஸ்லீப் கிடைக்கும். நம்பர் 2, கெட் இட் பிளாக்ட் அவுட். இந்த மெத்தடில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ டார்க்கான ரூமில் தூங்க முடியுமோ அவ்வளோ டார்க்கான ரூமில் தூங்குங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டீப் ஸ்லீப் கிடைக்கும். நீங்கள் ரூம் இருட்டா இல்லைன்னா என்ன, நான் ஸ்லீப் மாஸ்க் போட்டுட்டு தூங்குவேன்னு நினைப்பீங்க. இது ஒரு தப்பான டெசிஷன். ஏன்னா நம்மளோட கண்ணில் சென்சார் இருக்கிற மாதிரியே நம்மளோட ஸ்கின்லயும் லைட் டிடெக்டிங் சென்சார்ஸ் இருக்கு. இந்த போட்டோ ரிசெப்டர்ஸ் லைட்டை டிடெக்ட் பண்ணும். இப்போ நீங்க ஸ்லீப் மாஸ்க் போட்டுக்கிட்டு லைட் போட்டுட்டே தூங்குறீங்கன்னா உங்க கண்ணில் லைட் போகாது. அதனால உங்களோட பிரெயின் மெலட்டோனின் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லும். ஆனா அதே டைம்ல உங்களோட ஸ்கின்ல இருக்க போட்டோ ரிசெப்டர்ஸ் லைட்டை டிடெக்ட் பண்ணும். இது உங்களோட பிரெயினை மெலட்டோனின் ப்ரொடியூஸ் பண்ணாதன்னு சொல்லும். இதனால உங்களுக்கு டீப் ஸ்லீப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். இந்த மாதிரி உங்களோட பிரெயினுக்கு டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் கிடைக்கிறதுனால உங்களோட 50% ஆஃப் குவாலிட்டி ஸ்லீப் வேஸ்டா போயிடும். இதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டார்க்கா உங்க ரூமை வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு குவாலிட்டியான ஸ்லீப் கிடைக்கும். சில பேருக்கு ரூம்ல ஒரு லைட் இல்லாம தூக்கமே வராது. நீங்க அந்த மாதிரி கேட்டகரியில வரீங்கன்னா உங்க ரூம்ல நீங்க ஒரு ரெட் பல்ப் மாட்டிக்கோங்க. ஏன்னா இந்த பல்ப்ல வெளிச்சம் கம்மியா வரும். நம்பர் 3, டிக்ரீஸ் யுவர் பாடி டெம்பரேச்சர். ஒரு ஸ்டடியில என்ன பண்ணாங்கன்னா, இன்சோம்னியா அதாவது தூக்க வராத வியாதி இருக்கிற நிறைய பேருக்கு தூக்கமே வராததுனால அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஹையா இருந்தது. அவங்களுக்கு ஒரு தெர்மோ சூட்டை போட்டுக்க சொன்னாங்க. அந்த தெர்மோ சூட் அவங்களோட பாடி டெம்பரேச்சரை 1 டிகிரி வரைக்கும் குறைச்சிருது. அந்த தெர்மோசூட்டை போட்டு தூங்கினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நார்மல் பீப்புள் மாதிரி குட் குவாலிட்டி ஸ்லீப் கிடைச்சிது. அவங்களோட பாடி டெம்பரேச்சர் வெறும் 1 டிகிரி குறைஞ்சதுனாலே அவங்களோட ஸ்லீப்போட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால நீங்களும் உங்களோட பாடி டெம்பரேச்சரை குறைச்சிங்கன்னா உங்களால நல்லா தூங்க முடியும். உங்களோட பாடி டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கு நீங்க 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று தூங்குறதுக்கு 2 ஹார்ஸ்க்கு முன்னாடி வார்ம் வாட்டர்ல நல்லா குளிச்சு
குளிச்சிருங்க. ஏன்னா கோல்டு வாட்டர்ல குளிச்சிங்கன்னா உங்களை இன்னும் ஃப்ரெஷ் ஆக்கிடும். நீங்க யோசிக்கலாம், நம்ம பாடி டெம்பரேச்சரை குறைக்கணும் தானே நினைக்கிறோம், சுடு தண்ணில குளிச்சா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் தானே ஆகும். இது உண்மைதான். நம்ம சுடு தண்ணில குளிக்கும் போது நம்மளோட பாடி டெம்பரேச்சர் இனிஷியலா இன்க்ரீஸ் ஆகும். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அது கிராஜுவலா குறைஞ்சிரும். இதனால நீங்க நல்லா தூங்க முடியும். உங்களோட பாடி டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ற செகண்ட் வே என்னன்னா, தூங்கறதுக்கு முன்னாடி உங்களோட இன்னர் கார்மெண்ட்ஸை கழட்டிட்டு தூங்கலாம். இல்லைன்னா முடிஞ்சா நீங்க நேக்கடாவும் தூங்கலாம். இதனால உங்களோட பாடி டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு குட் குவாலிட்டி ஸ்லீப் கிடைக்கும். நம்பர் 4, சே நோ டு கெஃபீன். கெஃபீன் காஃபி, சாக்லேட், டீ, கோல்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. இந்த கெஃபீனோட ஹாஃப் லைஃப் 5 ஹார்ஸை விட அதிகமா இருக்கு. அதாவது நீங்க இப்போ ஒரு டீ குடிச்சீங்கன்னா அது உங்களோட பாடியில 10 ஹார்ஸ்க்கு மேல ஆக்டிவேட்டடா இருக்கும். இதனால உங்களுக்கு மெலட்டோனின் ப்ரொடியூஸ் ஆகாது, குட் குவாலிட்டி ஸ்லீப்பும் கிடைக்காது. இதனால காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி கெஃபீன் இருக்கிற ப்ராடக்ட்ஸை காலையில மட்டும் யூஸ் பண்ணுங்க. எப்பயுமே இந்த ப்ராடக்ட்ஸை ஆஃப்டர்நூன் 2 PM மேல யூஸ் பண்ணாதீங்க. அப்பதான் உங்களுக்கு மெலட்டோனின் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும், குவாலிட்டியான ஸ்லீப் கிடைக்கும். நம்பர் 5, பெட் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்லீப்பிங். அதாவது உங்க பெட்டை தூங்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. உங்க பெட்லயே உட்காந்துக்கிட்டு வேற எந்த ஒர்க்கும் பார்க்காதீங்க. எக்ஸாம்பிள், பெட்லயே உட்காந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்றது, சாப்பிட்றது, படிக்கிறது இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளோட தூங்குற இடம் கிளீனாவே இருக்காது. நீங்க பெட்லேயே சாப்பிட்றதுனால நீங்க சாப்பிடும்போது பெட்லேயே சிந்தறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதனால உங்க பெட் கிளீனா இருக்காது, அதுல நிறைய இன்செக்ட்ஸ் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி பெட்ல படுத்துக்கிட்டே உங்களோட ஸ்மார்ட் போன், லேப்டாப் இந்த மாதிரி டிவைசஸை யூஸ் பண்ணாதீங்க. அது அட்லீஸ்ட் பெட்டை விட்டு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வைங்க. இந்த டிவைசஸ் எல்லாம் பெட்டை விட்டு தூரமா வைக்கிறதுனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்ஸ் இருக்கு. பக்கத்திலே இருந்தா இந்த டிவைசஸை அடிக்கடி தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு ஆக்சஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா இந்த டிவைசஸ்ல இருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வெளியே வரும். அதனால இந்த டிவைசஸ்லாம் தூரமா இருந்தா உங்களுக்கு குட் குவாலிட்டி ஸ்லீப் கிடைக்கும். நீங்க உங்களோட போனை அலாரம் வைக்க யூஸ் பண்ணாலும் அதை 2 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல வைங்க. அப்பதான் அலாரம் அடிக்கும் போது ஸ்னூஸ் பட்டனை அழுத்தாம எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணுவீங்க. உங்களுக்கு குட் குவாலிட்டி ஸ்லீப் கிடைச்சதுன்னா அலாரம் இல்லாமலே கூட நீங்க கரெக்டான டைம்ல எந்திரிக்க முடியும். நம்பர் 6, காம் யோர் இன்னர் சேட்டர். நீங்க இந்த விஷயத்தை கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்க தூங்க ஆரம்பிச்ச உடனே உங்க பிரெயின்ல நிறைய தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். நீங்க உங்களோட பாஸ்ட பத்தி யோசிப்பீங்க, பிரசன்ட பத்தி யோசிப்பீங்க, ஃபியூச்சர்ல என்ன நடக்க போதோன்னு யோசிச்சுக்கிட்டே ரொம்ப பயப்படுவீங்க. இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு குட் குவாலிட்டி ஸ்லீப் கிடைக்காது. இந்த ப்ராப்ளமுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா மெடிடேஷன். நம்ம எல்லாருக்குமே மெடிடேஷன் எவ்வளவு நல்லது, அதோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரியும். ஆனா இதை கொஞ்சம் பேர் தான் ஃபாலோ பண்றோம். இந்த மாதிரி ப்ராப்ளம்னால உங்களுக்கு தூக்கம் வராம இருந்ததுன்னா நீங்க மெடிடேஷன் பண்ணி அதை ஈஸியா அவாய்ட் பண்ணலாம். உங்களுக்கு மெடிடேஷன் பண்ண தெரியலனாலும் சைலண்டா ஒரு இடத்துல உட்காந்து ஒரே விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. இல்லனா அட்லீஸ்ட் உங்க பிரீதிங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுதான் சிம்பிள் வே டு டூ மெடிடேஷன். நம்பர் 7, கோ டு பெட் அட் ரைட் டைம். ஹியூமன்ஸ் தூங்குறதுக்கு இருக்கிறதுல பெஸ்ட் டைம் என்னன்னா 10 to 2 PM. இந்த டைம்ல நம்ம பாடி கண்டிப்பா ரெஸ்ட்ல இருக்கணும். ஏன்னா இந்த டைம்ல தான் நம்மளோட பாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். அதாவது மெலட்டோனின், ஹியூமன் growth ஹார்மோன். இந்த ஹியூமன் growth ஹார்மோன் தான் நம்மளோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹியூமன் growth ஹார்மோனை யூத் ஹார்மோன்னு கூட சொல்லுவாங்க. இதுதான் நம்மளை பார்க்கறதுக்கு எப்பயுமே யங்கா இருக்கிற மாதிரியே வச்சுக்கும். இந்த 10 PM to 2 AM டைம்ல நீங்க டீப் ஸ்லீப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட பாடி தேவையான எல்லா ஹார்மோன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணி உங்களை ஹெல்த்தியா வச்சுக்கும். இதனால நீங்க ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேக்ஸிமம் நைட் ஷிஃப்ட் ஜாப்ஸை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா பயாலஜிக்கலா பார்த்தோம்னா இந்த நைட் டைம்ல தான் உங்க பாடிக்கு ரெஸ்ட் கிடைக்குது, அதோட தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாம் அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. இந்த டைம்ல நம்ம முழிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த யூஸ்ஃபுல் ஹார்மோன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகாமலே போயிடும். இதனால கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கரெக்டான டைம்ல தூங்குறது எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதனால நீங்களும் கரெக்டான டைமுக்கு தூங்கி உங்களோட பாடியை ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண தெரிஞ்சுக்கிட்ட 7 மெத்தட்ஸை பத்தி ஒரு ரீகேப் பார்த்துடுவோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா அவாய்ட் ப்ளூ லைட். நம்ம தூங்குறதுக்கு 2 to 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஸ்மார்ட் போன், லேப்டாப் இந்த மாதிரி ப்ளூ லைட் எமிட் பண்ற டிவைசஸை அவாய்ட் பண்ணணும். அப்படி உங்களால கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியலன்னா ப்ளூ லைட் ஃபில்டர் இல்ல ரீடிங் மோட யூஸ் பண்ணுங்க.
செகண்டாக வந்து நம்ம தூங்குற ரூமை கம்ப்ளீட்டாக டார்க் ஆக்கணும்னு பார்த்தோம். ஏன்னா நம்மளோட ஸ்கின்னும் லைட்டை டிடெக்ட் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதனால நம்ம தூங்குற ரூம் வந்து கம்ப்ளீட்டாக டார்க்காக இருந்தால் நம்மளுக்கு பெட்டர் குவாலிட்டி ஸ்லீப் கிடைக்கும். தேர்டாக வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். தூக்க வராத வியாதி இருக்கிறவங்களுக்கே 1 டிகிரி பாடி டெம்பரேச்சர் குறைஞ்சாலே அவங்களுக்கு ஸ்லீப் குவாலிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சதுனால நம்மளோட பாடி டெம்பரேச்சரை குறைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். பாடி டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கு நம்ம வார்ம் வாட்டர்ல குளிக்கலாம், இல்லைன்னா நேக்கடா தூங்கலாம். ஃபோர்த்தா நம்ம வந்து கெஃபீனை அவாய்ட் பண்றதை பத்தி பார்த்தோம். நம்மளுக்கு காஃபி, டீ, சாக்லேட் இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா அதை மதியானம் 2 PM மேல சாப்பிடாம இருக்கணும். ஏன்னா இதோட ஹாஃப் லைஃப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால காலையில மட்டும் டீ, காஃபி குடிங்க. மதியானத்துக்கு மேல குடிச்சிங்கன்னா அது உங்களோட மெலட்டோனின் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிடும். அதனால உங்களுக்கு நல்லா தூக்கம் வராது. ஃபிஃப்த்தா வந்து நம்ம பெட்டை வந்து தூங்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். வேற ஏதாவது விஷயம், அதாவது ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளோட பெட் கிளீனாகவும் இருக்காது. படுக்கிற இடத்துல நம்மளுக்கு மற்ற விஷயம் ரிலேட்டடாக எமோஷ்னலாக ஞாபகம் வரும். இதனால நம்ம ஸ்லீப் குவாலிட்டி குறையும். இதனால நம்மளோட பெட்டை வந்து தூங்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். சிக்ஸ்த்தா என்ன பார்த்தோம்னா நம்மளோட இன்னர் செல்ஃபை காம் பண்ணிக்கணும். தூங்கும்போது எந்த தாட்ஸும் வராமல் இருக்க நம்ம மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணலாம், இல்லைனா அட்லீஸ்ட் நம்மளோட ப்ரீதிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். 7th பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா நம்ம கரெக்டான டைமுக்கு தூங்க போகணும். ஏன்னா 10 to 2 PM தான் பெஸ்ட் டைம் ஃபார் ஸ்லீப்பிங். அப்பதான் நம்மளுக்கு வந்து பாடிக்கு தேவையான எல்லா ஹார்மோன்ஸும் ஈஸியாக ப்ரொடியூஸ் ஆகும். இதனால நம்மளுக்கு பாடியில் எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. நம்ம இந்த டைம்ல சரியா தூங்காம நைட் ஷிஃப்ட் மாதிரி ஜாப்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு கேன்சர் மாதிரியான டிசீஸ் கூட வரலாம். இதெல்லாம் வந்து ஸ்லீப் ஸ்மார்ட்டர் இந்த புக்ல இருந்து தான் படிச்சு சொல்லியிருக்கேன். இந்த புக்கை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்கிருந்து நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சேனல்ல இருந்து எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம இருக்க சேனல்ல இருக்க அதர் வீடியோஸை நீங்க இங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்கிருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.